வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நமக்கு பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆனைமலை அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க நல்ல ஆர்சி பில்டிங்கோட 6 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து சேலுக்கு வந்திருக்குங்க. நியூ பில்டிங்க ஒரு 1 இயர் தான் ஆச்சுங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியே வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 இயர் தான் ஆச்சு. அழகான பண்ணை வீட்டோட சூப்பர் தோப்பு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா மெயின் ரோடு பஸ் ரூட் மேலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேண்டு சேலுக்கு வந்திருக்கு. இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது சூப்பராக வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்ச ஒரு அழகான பண்ணை வீடு இருக்குங்க. தனி கிணறு இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு போர் வந்து எல்லாமே செப்பரேட் போர் உங்களுக்கு வந்துடுதுங்க. எல்லாமே நம்ம லேண்டை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே செப்பரேட்டு தான். நீங்கள் செப்பரேட்டாக வந்து லேண்டு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. மெயின் ரோட்டு மேலே இருக்குங்க, கட் ரோடு கிடையாது, எங்கேயோ ஒரு மண்ணு தடமோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல மெயின் ரோட்டு மேலே ரோடு ஃபேஸ்லேருந்து லேண்டுக்குள்ளே வந்துக்கலாம். அந்த மாதிரி அமைப்பில் வந்து தான் லேண்ட் இருக்குங்க. அதுவும் அழகான பண்ணை வீட்டோடு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி நாட்டு மரங்களோடு இருக்குங்க. நாட்டு வயசு மரங்களோட கிட்டத்தட்ட வந்து 35 வயசு நாட்டு மரங்களும் இருக்குது. இன்டர் கிராஃப்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா போட்டு அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. இடைப்புள்ள தென்னம்பிள்ளைகள் வந்து ஸ்டார்டிங்லேயே வச்சு விட்டாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இனி ஒரு 4-5 வருஷத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மரங்களுடைய காப்புத்திறன் கம்மியாகும். அந்த டைம் கம்மியாகும் போது ஈல்டுக்கு வர்ற மாதிரி வந்து லேண்டு வந்து ஆல்ரெடி வந்து வச்சாச்சுங்க. நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கும் செய்ய தேவையில்லை. ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் மூலமாக வந்து கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்துட்டு எல்லா பக்கம் பாய்ச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா செட்டப்போட அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நேரில் விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம் சேலர் கான்டெக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். பக்கத்தில் வந்து ஒரு நீரோடை போயிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம லேண்டை ஒட்டியே, இது நம்ம லேண்டுனா நம்ம லேண்டோட அட்ஜசன்ட் பகுதியில் வந்து நீரோடை போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நல்ல மழைக்காலங்களில் வந்து தண்ணி வந்து ஆற்றுல போகிற மாதிரி நல்லா நிறைய தண்ணி போகுங்க. வெயில் காலங்களே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல தண்ணீர் நிற்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, தண்ணீர் நிற்குது. காப்புத்திறனெல்லாம் பார்த்துக்கோங்க. மரங்கள் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல காப்புத்திறனோடு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 7 ஏக்கர் அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் நல்லா அதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து மெயின்டைன் பண்ணி பார்த்துருக்காங்க, மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தனி கிணறு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், பார்த்துக்கோங்க. இதுதான் தனி கிணறு. நம்மளுடைய லேண்டுக்கு மட்டும்தான் ஃப்ரீ இபி சர்வீஸோட ஒரு நல்ல தனி கிணறு இருக்குது. நல்ல சப்போர்ட் இருக்குங்க. உங்களுக்கு சப் மோட்டரோட வந்து ஒரு போர் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நீரோடை வந்து நம்ம இடத்து பக்கத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்காது. நீங்கள் இன்டர்கிராஃப்டாக கொக்கோ, பாக்கு, ஜாதிக்காய் இந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் அதற்கும் சேர்த்து வந்து உங்களுக்கு தண்ணீர் இருக்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம லேண்டு இப்போ அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு நல்ல தண்ணீர் வசதி அப்படிங்கிறது ஆனைமலை ஏரியானா தண்ணீர் வசதிக்கு எப்பவுமே பிரச்சனை இல்லை. ரேட் வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 1 crore கேட்குறாங்க. எதுக்காக 1 crore கேட்குறாங்கன்னா நல்ல காப்புத்திறன் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் ரோட்டு மேலே இருக்குது. நீங்கள் கட் ரோடு மண்ணு தடை கிடையாதுங்க. மெயின் ரோட்டு மேலே இருக்குங்காட்டி 1 கோடி ரூபாய் ஏக்கருக்கு கேட்குறாங்க. பட் அது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. வீட்டோட சேர்த்து இருக்குங்காட்டி கேட்குறாங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 1 வருஷம் கூட ஆயிருக்காதுங்க வீடு கட்டி. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த ரேட் கேட்குறாங்க. பட் அது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. அதுக்கு கம்மியாக பேசிக்கலாம். இல்லை வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு 1 crore வந்து எனக்கு டூ ஹையாக தெரியுது, எனக்கு கட் ரோடு ஃபேஸில் இருந்தாலும் சரி 75 lakhsக்கு ஒரு 6 to 7 ஏக்கர் வேணும், ஒரு 10 ஏக்கர் வேணும்னாலுமே நமது ஹோம் சாய் எஸ்டேட்டில் 75 லட்ச ரூபாய்க்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் அவைலபிளாக இருக்குது. ஒரு 15 ஏக்கர் சூப்பர் லேண்ட் வந்து வாஸ்துப்படி பஸ் ரூட் மேலே வந்து அவைலபிளாக இருக்குங்க. 15 ஏக்கரும் சேர்த்து ஏக்கர் வந்து உங்களுக்கு வந்து 75 ரூபா 76 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம். அதுவும் பஸ் ரூட் மேலேயே இருக்குது. இதே மாதிரி நல்ல பதிவுகள் வந்து உடனுக்குடனே உங்களை வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நமது ஹோம் சாய் எஸ்டேட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.